உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? வீடு இருக்கும், சுவர் இருக்கும், பொருட்கள் இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் உயிர் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் அம்மா அப்பா இருக்கும்போது அவங்க அருமை நமக்கு தெரியாது. அவங்க இல்லாத ஒரு நாள் தான் அவங்க நமக்காக என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு புரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு அம்மா அப்பா பற்றி நம்ம பேச போகிறதில்ல. நம்ம வாழ்க்கையில் அவங்களோட உண்மையான இடம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். முதலாவது, அம்மானா நம்மளை பெற்றவங்க மட்டும் இல்லை, நம்ம மனசை கேட்காமலேயே புரிஞ்சுக்கிறவங்க, நம்ம முகத்தை பார்த்தாலே என்னாச்சுன்னு கேட்குறவங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லார்கிட்டேயும் நம்ம பிரச்சனையை சொல்ல முடியாது. ஆனால் அம்மா கிட்ட மட்டும் சில நேரம் ஒரு வார்த்தையும் பேசாமல் உட்காந்தாலே போதும். நம்ம சாப்பிட்டோமா, நல்லா இருக்கோமா, எங்கே போகிறோம், எப்போ வருவோம், இப்படி நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அம்மா போதும், எனக்கு எல்லாம் தெரியும், என்னை குழந்த மாதிரி நடத்தாதீங்க அப்படின்னு சில நேரம் கோவப்படுவோம். அவங்க கேட்குறது நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக இல்லை, நம்மளை இழந்துடக்கூடாதுங்கிறக்காக. சரி, ரெண்டாவது, அப்பானா யார்? அப்பாவை நம்ம பல நேரங்களில் தவறாக புரிஞ்சுக்கிறோம். அவங்க அதிகமாக பேசாமல் இருக்கலாம், அன்பை வெளிக்காட்டாமல் இருக்கலாம். ஆனால் அவரோட அன்பு வார்த்தைகளில் இல்லாமல் அவருடைய பொறுப்புகளில் இருக்கும். நம்மளுடைய தேவைக்காக அவர் எத்தனை விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறக்காக தன்னுடைய ஆசைகளை எல்லாம் பின்னால் தள்ளி வச்சிருப்பார். நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய திருமணம், நம்மளுடைய எதிர்காலம், இப்படி நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நம்மளை கேட்காமலேயே நமக்காக செஞ்ச விஷயங்கள் அதிகமாக இருக்கும். மூணாவது, நம்ம எப்போ அவங்கள புரிஞ்சுக்கிறோம்? வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும், நம்மளும் வேலைக்கு போக ஆரம்பிப்போம், நம்மளும் சம்பாதிக்க ஆரம்பிப்போம், நம்மளும் குடும்பத்தை கவனிக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் புரியும் அம்மா அப்பா வாழ்க்கையை நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு. நமக்கு ஒரு சின்ன தேவைக்கே பணம் பத்தலைன்னு நினைக்கும்போது அவங்க அந்த சூழ்நிலையில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிப்போம். ஒரு நாள் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் அம்மா இரவு முழுக்க தூங்காமல் இருப்பாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அப்பா வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்கன்னு அப்போ புரியும். நம்ம பெரியவங்க ஆன பிறகு தான் நம்மளை வளர்த்தவங்க எவ்வளோ பெரியவங்கன்னு புரியும். சரி, ஒரு முக்கியமான உண்மை, ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. அம்மா அப்பாவுக்கு நம்மளோட பணம் மட்டும் தேவையில்லை. சில நேரங்களில் அவங்களுக்கு நம்மளோட நேரம்தான் தேவை. ஒரு ஃபோன் கால், ஒரு சாப்பிட்டீங்களா, ஒரு எப்படி இருக்கீங்கிற வார்த்தை, ஒரு நாள் அவங்களோட உட்காந்து பேசுறது, அவ்வளவுதான். நம்ம குழந்தையா இருக்கிறப்போ அவங்க நமக்காக நேரம் ஒதுக்குனாங்க. இப்போ நம்ம பெரிய ஆள் ஆன பிறகு நம்மளால் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியல. நம்மளோட பிஸி லைஃப் உண்மைதான். வேலை இருக்கும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும். ஆனால் அவங்களுக்காக 10 நிமிஷம் இல்லைன்னா நம்ம எதுக்காக இவ்வளோ ஓடிட்டு இருக்கிறோம்? அஞ்சாவது, அவங்கள மாற்ற முயற்சி செய்யாதீங்க. வயசாகும்போது அம்மாவும் அப்பாவும் சில விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்கலாம். சில விஷயங்களை புரிஞ்சுக்க கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். சில நேரம் அது நமக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கலாம். அந்த நேரத்தில் கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்க. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரே விஷயத்தை 100 தடவை கேட்டிருந்தாலும் அவங்க பொறுமையாக பதில் சொல்லி இருக்காங்க. நம்ம நடக்க கற்றுக்கும்போது விழுந்தோம், அவங்க தூக்குனாங்க. நம்ம பேச கற்றுக்கும்போது தவறாக பேசினோம், அவங்க திருத்தினாங்க. நம்ம வாழ்க்கையில் விழும்போது கூட இன்னும் நம்மளை தூக்க தயாராக இருக்கிறவங்க அவங்க தான். அதனால் அவங்களுக்கு வயசாகும்போது அவங்கள சுமையாக பார்க்காதீங்க. அவங்க நம்மளை சுமந்த காலத்தை நினச்சி பாருங்க. ஆறாவது, இன்னைக்கு என்ன செய்யலாம்? இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நீங்கள் உங்கள் அம்மா இல்லை அப்பா பக்கத்தில் இருந்தால் அவங்க கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் எனக்காக செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அதை சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கலாம், ஆனாலும் சொல்லுங்க. ஒரு நாள் அந்த வார்த்தையை சொல்லணும்னு நினச்சாலும் சொல்ல முடியாத நிலைமை வரக்கூடாது. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள மதிக்கிறது,
அவங்க இல்லாத பிறகு அவங்க ஃபோட்டோக்கு முன்னால் போய் அழுகிறத விட சிறந்தது. வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும், எத்தனை பேரோட அன்பை பெற்றாலும், நம்மளுடைய முதல் உலகம் நம்ம அம்மாவும் அப்பாவும் தான். அவங்க கிட்ட எப்பவும் பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கருத்து வேறுபாடு இருக்கலாம், சின்ன சின்ன சண்டைகள் இருக்கலாம், ஆனால் அன்பை மட்டும் இழந்துடாதீங்க. ஏன்னா நம்மளை இந்த உலகத்தில் யார் மறந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற 2 தெய்வங்கள் இருக்கும் வரைக்கும் அதுதான் உண்மையான குடும்பம். இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காருங்க. நம்ம வாழ்க்கையில் அவங்களுடைய இடத்த அவங்க இருக்கும்போதே உணர்வோம். இதுதான் இன்னைக்கு பரணி ரைட்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. உங்கள் வாழ்க்கையில் அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு என்னவா இருக்காங்கங்கிறத முடிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அவங்க கூட இருக்கிற நேரத்துக்கு மதிப்பு கொடுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.